Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல் first time பார்க்குறீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம வந்து என்னோட டே 8 ஸ்ரீவக் தான் பார்க்க போறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் வந்து என்ன டாபிக் படிக்கிறேன் உங்களுக்கு தெரியும். அப்போ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? இன்னைக்கு நம்ம வந்து லஞ்ச் வந்து as usual. ஸோ இன்னைக்கு சண்டேனால நமக்கு வந்து என்ன வீட்டில் இருக்கும்னு உங்களுக்கு எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க நேரம். ஸோ நான்வெஜ் தான் இன்னைக்கு. சிக்கன் அப்புறம் வந்து முட்டை அன்றைக்கி வந்து குழம்பு. இன்றைக்கி சமையல் நாளேனா எங்களுக்கு சண்டேனாலே எங்கள் அக்கா தான் இன்றைக்கி சமையல். அது எப்பொழுதுமே சரி, சண்டேனாலே அக்கா சமையல் தான். மற்ற எல்லா மண்டேலையும் நான் தான் சமைப்பேன், சண்டே நாள் அக்கா மட்டும்தான். ஸோ இன்றைக்கி வந்து சாப்பிட்டுட்டு நம்மளோட ஸ்டடியை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வந்து எடுத்துருக்க டாபிக் பார்த்திங்கன்னா, அன்றைக்கி வந்து இந்தியாவோட நீதி அமைப்புகள். ஸோ அதான் இன்றைக்கியோட டாபிக், நம்ம முடிக்க போகிற டாபிக். நீதி அமைப்புகள்லாம் வந்து இதில் வந்து நம்ம 1 அப்புறம் 2, 3 இது மட்டும் முடிக்க போகிறோம். இது வந்து இந்தியாவோட நீதித்துறையின் பரிணாமம், அப்புறம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் உள்ள வேறுபாடுகள், அது வந்து செகண்ட் பார்ட்டு. அதான் 3ன்னு கொடுத்துருக்கானா. ஸோ 1, 2, 3. ஸோ 3 வந்து பார்த்திங்கன்னா நீதி மறுசீராய்வு. ஸோ அதை பற்றி உள்ளது தான் வந்து மொத்தம் 3 பகுதி இன்றைக்கி முடிக்க போகிற டாபிக். கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் அது. ஸோ நான் வந்து பிரித்து இன்றைக்கி டைம் டேபிள் போட்டிருப்பேன் நான். இன்றைக்கி வந்து 1, 2, 3 மட்டும் முடிப்போம். நாளைக்கு வந்து பெண்டிங் உள்ளதை நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நாளைக்கு பெண்டிங் இருக்கும். நாளைக்கு வந்து பொதுநல வழக்கு பற்றி பேசுவாங்க, அப்புறம் வந்து தீர்ப்பாயங்களை பற்றி பேசுவாங்க. ஸோ நாளைக்கு அது வந்து நல்லாயிருக்கும், அந்த டாபிக் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து டாபிக் அதான் இன்றைக்கி முடிக்க போகிற டாப்பிக்கு. நீதித்துறையில் பரிணாமம்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து இப்படி இந்தியாவில் நீதித்துறைனா எப்படி இருந்துச்சு அப்படிலாம் படிக்கிறப்போ கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு. சிலையெல்லாம் சோதனைகள் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, அவங்கள்ட்ட காட்டுறப்ப பாருங்களேன். தராசு முறை, நெருப்பு சோதனை, தண்ணீர் சோதனை, நஞ்சு மருந்தும் சோதனை, குழுக்கள் சோதனை, அரிசி தானிய சோதனை, இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு படிக்க சிரிப்பு வந்துட்டு எனக்கு ரொம்பவே. ஏன்னா அந்த தராசு முறையெல்லாம் பார்த்திங்கன்னா, தப்பு செஞ்ச ஒரு பக்கம் உட்கார வச்சுருவாங்களாம். அப்புறம் வந்து பனை ஓலை இருக்குல்ல, அந்த பனை ஓலை கட்டை வந்து ஒரு பக்கத்தில் வச்சுருவாங்களாம். ரெண்டுமே வந்து அவரோட இப்போ வந்து தராசு எடுத்து நிமிர்ந்து வச்சு பார்க்குறப்போ, தப்பு செஞ்சவன் கீழே இறங்கி வந்துட்டானா அவன் தான் தப்பு செஞ்சதான் அர்த்தமா. ஸோ குற்றவாளியாக வந்தான் அப்படின்னு சொல்லி தண்டனை கொடுப்பாங்களாம். இதில் எந்த விதத்தில் நியாயங்க? அவரோட வெயிட் என்ன? ஸோ அந்த ஓலைச்சுவடியோட பனை ஓலையோட வெயிட் என்ன இருக்கும் சொல்லுங்கள்? ஸோ அந்த காலத்துலலாம் இப்படிலாம் நமக்கு வந்து நீதி வழங்கியிருக்காங்க. ஸோ அதை பார்க்குறப்போ நெருப்பு சோதனை, அதை விட பார்க்குறப்போ நெருப்பு சோதனை பாருங்களேன். அதாவது தீயில் வந்து நடுவிலே விட்டு நடந்து வந்து பிறகு அவங்களுக்கு எந்த ஒரு காயமே இருக்கக்கூடாதான். அப்படி காயம் இல்லாமல் இருக்கிறவங்க தான் தப்பு செஞ்சவங்கன்னு, தப்பு செய்யாதவங்களாம். அப்படி காயம் பட்டுச்சுன்னா அவங்க தான் குற்றவாளியாக. இதெல்லாம் எந்த விதத்தில் தாங்க நியாயம்? படித்து பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பு வந்துட்டு. அப்புறம் வந்து தண்ணீர் முறை, ஐயோ எனக்கு அதெல்லாம் வந்து இப்போ கோயிலில் வந்து சிலையெல்லாம் குளிக்க வைப்பாங்கள்ல கோயிலில், அந்த தண்ணியை குடிச்சிட்டு அதை குடிக்கணுமா, 14 நாள் குடிக்கணுமா, குடித்து எந்த ஒரு நோயும் வரக்கூடாதான். அப்படி வந்தானா அவன் குற்றவாளியான், அப்படி வரலன்னா அவன் நல்லவனா. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப சிரிப்பாக இருந்துச்சு. அப்போ அந்த காலத்தில் இப்படி பண்ணியிருக்காங்க, நமக்கு என்ன பண்ணுறது? அந்த மாதிரி அப்புறம் விஷத்தை கொடுத்து விஷம் குடித்து எதுவுமே ஆகலைன்னா அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் தான் கொடுத்துருக்காங்க. படிக்க சிரிப்பு வந்துச்சு. சரி, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் நான் சொல்லிடுறேன். உச்சநீதிமன்றத்தை வந்து யார் எப்போ நியமனம் பண்ணாங்க, எப்போ நிர்வகிச்சினாங்கன்னா 26 1950 தான் அமைச்சிருப்பாங்க. ஆனால் அது செயல்பட்டு ஆரம்பித்தது வந்து ஜனவரி 28 1950 உச்சநீதிமன்றம். ஸோ உச்சநீதிமன்றத்தில் நியமனம் பண்ணுறது எல்லாமே வந்து குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாங்க. வந்து இவங்களோட பதவிக்காலம்னு பார்த்தீங்கன்னா, பதவிக்காலம் பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ வயசு பார்த்திங்கன்னா, இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு 65 வயசு, உயர்நீதிமன்றத்துக்குள்ள நீதிபதிகளோட வயசு வந்து 62. ஸோ உச்சநீதிமன்றத்துக்குள்ள ஆர்டிகல்ஸ் பார்த்திங்கன்னா பகுதி 5ல் சொல்லியிருப்பாங்க, 124 147. அப்புறம் உயர்நீதிமன்றத்துக்குள்ள ஆர்டிகல்ஸ் வந்து பகுதி 6 விதி வந்து 214 231 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து இன்றைக்கி உள்ள ஃபுல்லாகவே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பற்றி தான் ஃபுல்லாகவே போணுச்சு. ஸோ நீதி மறுசீராய்வை பற்றி நீதி மறுசீராய்வை பற்றி கொஞ்சம் நிறையாவே இருக்கும். என்னென்னா வந்து ஒரு 3 விதமாக கொடுப்பாங்க. இப்போ இந்த அரசியல் திருத்தம் செய்கிறாங்கன்னா அது சம்மந்தமாக நீதி மறுசீராய்வு. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி உள்ள ஸ்டடி வந்து இப்படி தான் போணுச்சு. ஸோ ஓவரால் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து டாபிக் கொஞ்சம் கம்மி தான் நமக்கு, அதனால் வந்து இன்றைக்கி வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி நமக்கு ஸ்டடி ஓவர். ஸோ தேங்க்யூ.